20 இயர்ஸாக இல்லாத அளவிற்கு மோர் தென் 60% இயற்கை பேரிடர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சில வெரி பிக் அலார்மிங் ஃபார் அஸ். இயற்கையோடு ஒன்றி நாம் வாழ்ந்திட வேண்டும். வேறு வழியே இல்லை. ஒரு காலகட்டத்தில் சுற்றி வளைச்சி திருப்பி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நேராக நம்ம நின்றுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த நூற்றாண்டு இந்த சென்டினரி என்ன சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஆல் த என்வரன்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது இயற்கை பேரிடர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக இல்லாத அளவிற்கு we are talking about global warming, we are talking about climate change, but almost 20 இயர்ஸாக இல்லாத அளவிற்கு மோர் தென் 60% இயற்கை பேரிடர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சில வெரி பிக் அலார்மிங் ஃபார் அஸ். ஸோ இதில் நாம் என்ன செய்ய போகிறோம், இது சார்ந்து இன்றைக்கி பல்வேறு அறிஞர்கள் இன்றைக்கி இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஒன் டே ஃபுல்லாக பேச போகிறோம். பேசுறதோடு நம்ம நிறுத்த போகிறோமா, இல்லை இது இந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி நாம் கொண்டு செல்ல போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ளணும், முதல்ல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதியேற்கக்கூடியதாக இது இருக்க வேண்டும். அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர்ஸ் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 2020 வந்து அவங்க ஒரு ஆய்வறிக்கையே தர்றாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2019 வரைக்கும் அதிகப்படியான பேரிடர் சந்தித்த நாடுகள் எதுவும் பார்த்திங்கன்னா சைனா, அமெரிக்கா அண்ட் இந்தியா. அதிகப்படியான பொருள் சேதமாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக அடிப்பட்டதாக இருந்தாலும், உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது என்று சொன்னாலும், அப்போ நம்ம எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த எங்கள் தான் சொல்வார், தசை, ரத்தம், மூளை இதெல்லாம் இயற்கைக்கு சொந்தமானவை. அந்த இயற்கையின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும்போது நம்ம ஒரே வழி இயற்கையோடு ஒன்றி நாம் வாழ்ந்திட வேண்டும். வேறு வழியே இல்லை. ஒரு காலகட்டத்தில் சுற்றி வளைச்சி திருப்பி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நேராக நம்ம நின்றுவோம் நம்ம. ஸோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இயற்கை பேரிடர் வந்தால் மட்டும் அப்போ நம்ம விழிப்புணர்வை பற்றி பேசுறது அர்த்தமே இல்லை. எத்தனை இயற்கை பேரிடர் வந்தாலும் நாம் எப்படி நாம் பாதுகாத்துக்கலாம், ஃபோர்ஸி பண்ணணும். இப்போ நம்ம வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, ஆனால் ப்ரெடிக்ஷன் படி நடக்குதா?